மக்களே, சென்னையில ஒரு பக்கம் கணவன் ஒரு ஒய்ஃபை துரத்தி மூஞ்சில ஆசிட் அடிச்சே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி துரத்தி ஒரு வெறிகொண்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம், சீனா வரும், இதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா நிஜத்துல ரொம்ப மோசமான ஒரு செயல். அதுல குறிப்பா அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான செயல்கள்லாம் அவர் செய்திருக்கிறார். அதை பத்தின ஒரு டீட்டெயிலான ஒரு தொகுப்பு தான் இப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு முழு வீடியோ இது. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ முகமது அலி அப்படின்ற ஒரு நபர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, லவ் பண்ணியிருக்கிறார். ஒரு கிறிஸ்டின் பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கிறார். லவ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இவர் முஸ்லீம், அவங்க கிறிஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த பெண்ணோட பேரை மதம் மாற்றணும்ல, மாற்றி சனா ஃபாத்திமா அப்படின்ற மாதிரி பேரை வச்சு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 வருஷம், இன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஓகே, ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர் அந்த முகமது அலின்ற நபர் நிறைய டார்ச்சர் அந்த ரெனா ஃபாத்திமாவை பண்ணியிருக்கிறார். நிறைய டார்ச்சர், குறிப்பா என்ன சொல்றது, இந்த நிறைய கெட்ட பழக்கங்கள் அவருக்கு இருக்கான். சரக்கு, தம்மு, அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்ற மாதிரி மேலோட்டமா சொன்ன விஷயங்கள்லாம் இவ்வளவு இருக்குது போல. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போடாம ஸோ இங்க வீட்டுக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபரை போட்டு அடிப்பது, சித்திரவதை பண்ணுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஓகே, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்றாரு. இது சொன்னாங்கல்ல, இந்த அடிப்பது, இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த ஒரு சீன் எனக்கு அப்படியே ஏன் சைல்ட்ஹுட் டேஸை ஞாபகப்படுத்துற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால சொல்றேன், அடிப்பது, டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இவங்க பொறுத்துக்கிட்டு இவங்களும் குடும்பம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. கடைசியில இவர் வேலைக்கும் போகாம காசு கொடு, இது கொடுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இவங்க செட் ஆகலை, இதெல்லாம் ஆகலைன்னு இருந்தாலுமே இவங்க வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த சித்திரவதைகள்லாம் ரொம்ப மோசமா போக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி மோசமா போக ஆரம்பிச்சிருக்கு, அதுல அவங்க சொல்ற ஒரு விஷயங்களை கேளுங்க. ஸோ அங்க பெட்டிலேயே யூரின் பாஸ் பண்றது, அப்புறம் தூங்கும்போது கூட போயிட்டு நிர்வாணமா தூங்குறது, அப்படின்ற முகத்துல வாந்தி எடுக்கிறதுன்ற மாதிரி சில இந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி செயல்கள்லாம் தொடர்ந்து ஒரு டார்ச்சராகவே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறார். எப்படி தொடர்ந்து இவ்வளவு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாயிண்ட்ல இது செட் ஆகாது, இது சரிப்பட்டு வராதுன்றதாக அங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்டோட வீட்டுல இருந்து இவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சு. பல்லாவரத்துல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி, இங்க இருந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க தனியா வேலை, இவங்க தனியா குழந்தைய பாத்துக்கணும்ன்றதுக்காக வேலைக்கு இவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸில் போயிட்டு பொருள் விற்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சேல்ஸ்னாவே என்ன, நிறைய பேர்கிட்ட பேசுவது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அடுத்து என்ன பண்ணுறாரு, நான் குழந்தைய பார்க்கணும், இது பார்க்கணுன்ற மாதிரி அடிக்கடி குழந்தைய பார்க்கணுன்றதுக்காக வீட்டுக்கு வருவதும் போவதும் இப்படியே போயிட்டு இருந்திருக்குது. ஓகே, ஆனால் அப்படி வந்தாலுமே இந்த டார்ச்சர்ன்றது விடலை. எங்கே வந்தாலும் இந்த டார்ச்சர்ன்றது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்படி போயிட்டு இருந்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு பாயிண்ட்ல இது செட் ஆகாது அப்படின்றதுக்காக எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்ற மாதிரி இவங்க அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் டைவர்ஸ் கொடுக்க மறுத்திருக்கிறார். எப்படி டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்திருக்கிறார். ஸோ இது ரெண்டுமே பேச்சுவார்த்தை இப்படியே போயிட்டு இருக்கு, சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இவர் சித்திரவதை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்பவே இவர் மேல 4-5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். இவங்க போயிட்டு 4-5 கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி, உமன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பேசி, இது 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சுமூகமா முடிச்சு விட்டுருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போகாம ஸோ வான் பண்ணி விடுற மாதிரி பேசி அந்த பேச்சுவார்த்தையில முடிச்சிருக்காங்க. பட் என்னதான் பேச்சுவார்த்தையில முடிச்சாலுமே அடுத்து இந்த சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல. தொடர்ந்து இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல மாற்றமும் இல்லை, தொடர்ந்து இதுதான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்த நிலையில, இப்படியே போயிட்டு இருந்த நிலையில போன வாரம் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்க வீட்டுக்கு வா, டைவர்ஸ் பத்தி நான் சைன் போட்டு சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்றேன், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போன்ல பேசியிருக்காரு போல அந்த நபர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே கொடுக்க போறாரு, இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்றதும் இது கிடைக்க போகுதுன்றதுக்காக இவரும் கிளம்பி போயிருக்காங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நாள், ஸோ இங்கிருந்து அம்மா வீட்டுல இருந்து கணவர் வீட்டுக்கு போன அந்த ஒரு நாள்
வீட்டுல அவ்வளோ சித்திரவதைகள் பண்ணியிருக்கிறார். போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிருக்காரு. நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஒரு நாள் கொடூர டார்ச்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இல்ல ஒரு குறிப்பிட்ட சொல்ல விஷயம் என்னன்னா, இவர் தொடர்ந்து தனி அடிச்சுட்டு இதெல்லாம் வந்தாலுமே அவங்க சமையல் அறையில் இருக்கிற அந்த கூர்மையான பொருட்கள் இதெல்லாமே மறைச்சு வச்சிருவாங்களாம். ஏன்னா அவர் அடிக்கடி ஏதாவது எடுத்து பண்றது, இந்த மாதிரி இது பண்ணிட்டாரா எனக்கு என்ன ஆகுறதுன்ற மாதிரி அவங்க பயந்து பயந்தே வளர்ந்துருக்காங்க. சரி, இது கூட இந்த டைவர்ஸ் கிடைச்சா விடுவு காலம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு போன அன்னைக்குமே சரியான சம்பவம் ஆகிட்டு இருக்காங்க. போட்டு அடி அடின்னு இருந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு நாள் மூஞ்செல்லாம் அடிச்சு முகம்லாம் வீங்கி போயிருக்குது. ஓகே, வேலைக்கு போல நபர் வீங்கி அங்க போன அன்னைக்கு செம அடி. மறு 2-3 நாளைக்கு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிருச்சு. இவர் அடிச்சதால இந்த முகத்தை வச்சுட்டு வெளியே போக முடியாதுன்றதால அங்க இருந்தது ஒரு நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு போக முடியாதுன்றதால சுச்சுவேஷன் அப்படி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அம்மா அப்பா தங்கச்சி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, ஸோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தங்கை வீட்டுக்கோ ஏதோ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அம்மா அப்பா அந்த பொண்ணு, ஸோ அந்த குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்க 2 பேருக்கும் குழந்தை அவங்க கிளம்பி போயிடுறாங்க. 3 பேர் போயிடுறாங்க. இவங்க மட்டும் ஏன்னா முகத்துல அடிபட்டு இருக்கிறதால இவங்க மட்டும் அவங்க பல்லாவரத்துல அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. இது அவருக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குது, இவங்க இப்படி இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி போன வாரம் சண்டை இப்படி நடந்துருச்சா, திரும்ப இப்படி வர வெள்ளிக்கிழமை அதுக்கு நடுவுல செவ்வாய்க்கிழமை சண்டை, அடுத்து வெள்ளிக்கிழமையுமே சண்டை நடந்திருக்குது. ஓகே, வெள்ளிக்கிழமையும் சண்டை நடந்திருக்குது. போன்லயே ஏதோ ஒன்று சண்டை நடந்திருக்கு. சனிக்கிழமை தான் இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வெளியே பூட்டு வாங்கிட்டு வரலாம், ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை, வீட்டுக்கு பூட்டு போட்டு போனோம், நம்ம மறுநாள் வேலைக்கு போனோன்றதுக்காக, திங்கக்கிழமை வேலைக்கு கிளம்பணுன்றதுக்காக இவங்க நைட்டு பூட்டு வாங்க வெளியே போறாங்க. எப்படி நைட்டு பூட்டு வாங்க வெளியே போறது போது அவருக்கு தெரிஞ்சிருக்குது, நைட்டு இவங்க பூட்டு வாங்க வெளியே வர சுச்சுவேஷன்ல அவர் கரெக்டா அந்த தெரு வழியா நின்றுட்டு இருக்காரு போல. அப்போ கேட்டிருக்கேன், என்ன இங்க ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, நான் குழந்தைய பார்க்க வந்தேன். எப்படி நான் குழந்தைய பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது, குழந்தை ஊருக்கு போயிருக்கு, நீ நாளைக்கு வா குழந்தைய பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் என்ன பண்ணிட்டாரு, குழந்தைய நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரா, அந்த பைக்கை பார்க் பண்ற மாதிரி பார்க் பண்ணிட்டு பைக்ல இருந்து அந்த ஆசிட், டாய்லெட் யூஸ் பண்ற ஆசிடை எடுத்து அப்படியே அவங்க ஓடுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஓடுறாங்க, மூஞ்சில அப்படியே அடிக்க ட்ரை பண்றாரு. அந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில அடிக்க பயங்கரமா ட்ரை பண்றாரு. அது பாக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க பதட்டத்துல எப்படி பயந்து ஓடுறாங்கன்றதை நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பயந்து ஓடுறாங்க, இவர் தொடர்ந்து அடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப இவங்க அடிக்க ட்ரை பண்ணும்போது கண்ணுல பட்டுருது, முகம் ஃபுல்லா அந்த ஆசிட் பட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அதை முகத்தெல்லாம் வாஷ் பண்ணியிருக்காங்க. பட் அது டாய்லெட் யூஸ் பண்ற ஆசிட்ன்றதால மூஞ்சில எரிய மட்டும் செஞ்சிருக்கே தவிர்த்து ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல போல. இன்னொரு பக்கம் இந்த கண்ணு இருக்கு இல்லையா, இந்த கண்ணு ஃபுல்லா வீங்கி போய் அந்த கண்ணுல ஃபுல்லா அந்த கண்ணுக்குள்ள ஆசிட் ஹெவியா பட்டிருக்கு போல. இவங்க இது நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க விசாரணை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இவர் அடிச்சுட்டு போயிட்டாரா, அங்க இருக்கவங்க அக்கம் பக்கத்தினர் சில பேர் காப்பாத்தினாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் இவங்க சொன்ன 2 இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் ஒண்ணு இருக்கு. ஒண்ணுத்துல சித்தப்பா அப்படின்னாங்க, இன்னொத்துல பெரியப்பான்னாங்க. சித்தப்பாவா பெரியப்பாவா அப்படின்றது நானே குழம்பி போயிட்டேன். ஏன்னா அவங்க சொன்னது தான் ஒண்ணு சித்தப்பா பெரியப்பா, எது இது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு இடத்துல சின்ன இடிச்சுது. என்னது இது இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அவங்க சொன்னதை. இது ஒண்ணு நடந்துருதா. இப்ப என்ன ஆச்சு, அதுலயும் இவங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த கண்ணு மொத்தமா போயிருச்சுங்க, இந்த கண்ணுல எதுவுமே பார்க்க முடியாது, இந்த கண்ணோட விஷன் ஒரு 20-30% இருக்கு, இந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்ப கண்ணு தெரியாம ஒரு வேலைக்கும் போக முடியாது, பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிருச்சு. இவங்க சொல்றாங்க, என் கணவர் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த அளவுக்கு இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கார். அதுலயும் அவர் சொன்ன இன்னும் திடுக்கிடும் தகவல் என்னன்னா, இப்போ என் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்றாரு. ஸோ அந்த ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போன இடத்துல வேற ஏதாவது பழக்கம் ஏற்பட்டிருக்குமோ, வேற யாரு கூடயாவது பேசிட்டு இருக்காங்களோ, வேற ஏதாவது இது பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு போல. அந்த சந்தேகத்துக்காக இந்த ஆசிட் அட்டாக் பண்றது, இதுல இந்த முகத்தை வச்சுதாண்டி நீ வேலைக்கு போற, எப்படி இந்த முகத்தை வச்சுதானே வேலைக்கு போற, இந்த அழகை வச்சுதானே இது பண்ற, அதையே நான் அழிக்கிறேன்ற மாதிரி இந்த படத்துல வரும்ல டைலாக்லாம், இந்த படத்துல வர்றது அவரு நிஜமாவே ட்ரை பண்ணி கண்ணு போயிருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செஞ்சிருக்கிறாரு இவர். இவங்க போயிட்டு இவ்வளவு இது பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இதுல குறிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும், அது என் குழந்தையே கிடையாது, நீ ஒழுக்கம் கெட்டவ, நீ ஒழுக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி இது சொல்றாரு. இப்ப நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுக்கலன்னா அடுத்து
உன் குழந்தைக்கும் இந்த நிலைமை தான். ஸோ இவங்களுக்கே கண் இப்படி ஆயிருச்சு, இன்னொன்னு அந்த குழந்தை எப்படி தாங்கும், அந்த குழந்தை மேல ஊத்துவேன்றது எவ்வளவு பெரிய த்ரெட்டனிங், எவ்வளவு பெரிய மோசமான செயல். இதுவே ஒரு கொடூரம் செயல். இதை விட இன்னொரு கொடூரத்தையும் நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும். அதை தாண்டி சென்னையில நிறைய கிரைம் நடந்திருக்குல்ல, ஸ்வாதி இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூவா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்த இஷ்யூலாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன், பைக்கை வச்சு ஏற்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு பண்ணுவேன்ற மாதிரி தொடர்ந்து மிரட்டி மிரட்டி இது பண்ணியிருக்கிறார். அதுவும் ஆசிட் ஊத்தும்போது நீ செத்து போடின்ற அளவுக்கு ஆசிடை ஊத்திருக்கிறாருன்ற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது நமக்கே மோசமா இருக்கு. அதெல்லாம் இமேஜின் எப்படிரா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் இதெல்லாம். இவரை இன்னும் வந்து அந்த பெண் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணல, இதெல்லாம் பண்ணல, வெளியே போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இப்ப எனக்கு ஆல்ரெடி எங்க அப்பா அம்மா கஷ்டம், நான் தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த நிலைமையில நான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. வெளியே உட்காந்துக்கிட்டு அவர் த்ரெட்டன் பண்றதும் என் குழந்தைக்கும் இதை பண்றதுன்றது நான் எப்படி, எனக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி அவங்க அந்த சொல்ற ஒரு விஷயத்தையே ஏத்துக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க போலீஸ் கிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, அரெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து இவங்க சைட்ல, இந்த பாதிக்கப்பட்ட சைட்ல வந்து வக்கீலோ யாரோ வந்திருப்பாங்களே, அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, குரோம்பேட்டையில அந்த ஜமீன் பல்லாவரம் ஏரியால ஏடிஎம்ல காசு எடுக்க போயிருக்கிறார் போல. காசு எடுக்க முயற்சிக்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து அடுத்த கட்ட நீதிமன்றத்துல சரண்டர் பண்ணி ஜெயிலில் போறதுக்கான வேலைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆசிட் அட்டாக் ஒரு பெரிய பண்ணும், த்ரெட்டன் பண்றது வேற இது பண்ணும், இது மாதிரி ஒரு கேஸ்ல ஏகப்பட்ட கேஸ் மேல கேஸ் போட்டிருக்கலாம் போல இருக்கு. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய முகத்தை பார்க்கவே முடியலங்க. இந்த கண்ணு அப்படி வீங்கி போயிருக்கு. மறைச்சிருந்தாலுமே ஒரு ஃபுட்டேஜ்ல நான் ஃபேஸை பார்த்தேன், அப்படி வீங்கி போயிருக்கு. இந்த கண்ணு அப்படியே பெருசா பூ மாதிரி வீங்கி போயிருக்கு. அந்த முகத்துல அவ்வளோ கண்ணில், ஏன்னா இந்த முக்கியமானதே இதுதான், இந்த கண்ணே இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னா என்னென்னலாம் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோ கொடூரத்தை அவங்க அனுபவிச்சு இவ்வளவு தூரம் பண்ணி ஒரு விடுவு வரும்னு நினைச்சா கடைசியில வந்து திரும்பவும் ஒரு கொடூரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தண்டனைகள் தீவிரமாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் கைஸ்.